ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்? முதல்ல அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த பழைய சாதத்தை தான் காடுகளுக்கும் சரி கால்லேயும் சரி இதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமிர்தமாகவே நினச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு மாறின மாதிரி ஃபாரின்காரங்க சாப்பிட்ற பர்கரு, பீஸா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய நம்ம லைக் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் இந்த பழைய சாதத்தில் இருக்கிற ஒரு இது வந்து எதுலேயுமே இருக்காது. என்ன சொல்கிறது, பழைய சாதத்தில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டும் சரி சத்துக்களும் சரி வேறு எதுலேயும் கிடையாது. பாருங்கள், இந்த பழைய சாதம் மட்டை ஊறுகாய் தான் நான் இப்போ சாப்பிட போகிறேன். நான் வந்து பழைய சாதத்தை ரொம்ப லைக் பண்ணுவேன். எனக்கு பிரியாணியும் பிடிக்கும் தான், பிரியாணியும் பிடிக்கும். பிரியாணி எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு இந்த பழைய சாதமும் பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா சாதம் மீதி இருந்ததில் கொஞ்சம் தயிர், சின்ன வெங்காயம், இந்த வடித்த கஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் ஊற்றி தண்ணியை ஊற்றி வச்சு வெங்காயம்லாம் போட்டு வச்சதுனால உங்களுக்கு வேணால் காரத்துக்கு மிளகாய் கூட போட்டுக்கலாம். போட்டு வச்ச சாப்பாடு நல்லா நைட் ஃபுல்லாக ஊறி இருக்குது. இப்போ மத்தியான வேலை பாருங்கள், மணி 3:30 அந்த சாப்பாடை சாப்பிட்றேன். இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதை பற்றி ஒரு நியூஸில் கூட என்ன சொல்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. 6 மாசங்களுக்கு வெறும் வயத்துல பழைய சோறு கஞ்சியை மட்டுமே சாப்பிட வச்சு 55 நோயாளிகளிடம் ஆய்வு செய்யப்பட்டதுல கடுமையான நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகள்ல குறைஞ்சது 13% பேருக்கு அதுக்கான அறிகுறிகளே இல்லாம போனதா சொல்லப்படுது. இது பற்றி விளக்க இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. சமீப காலங்களில் சமூக வலைதளங்களில் எங்க பார்த்தாலும் நம் முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிற பதிவுகள் தான் நிறைய உலா வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னதான் காசு பணம் வசதி வாய்ப்புகள் கிடைத்தாலும் டெக்னாலஜியின் வளர்ச்சியால உள்ளங்கையில் உலகமே இருந்தாலும் உடல் ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. கொரோனா வந்து கொத்து கொத்தாக நிறைய பேரை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற பலரும் திடீர்னு இறந்து போகக்கூடிய நிகழ்வுகள் அடிக்கடி நடக்குது. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பலரும் பலவிதமான யோசனைகளை சொல்லுவாங்க. ஆனா முந்தின நாள் வச்ச சோத்துல தண்ணியை ஊத்தி வச்சு மறுநாள் காலையில சாப்பிட்ட முன்னோர்கள் அதன் மகத்துவத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு பழைய சோறு அப்படிங்கிற வார்த்தையே மறைந்து விட்டது, அல்லது இந்த தலைமுறை மறந்து விட்டதுன்னு சொல்லலாம். நிலைமை இப்படி இருக்க பழைய சோற்றுல மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கு என்பதை நிரூபிச்சிருக்கு சமீபத்திய ஆய்வு. இதை செய்தவர்கள் சென்னையின் பிரபல ஸ்டான்லி மருத்துவமனையின் மருத்துவர்கள். முதல்ல அந்த ஆய்வு எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஆய்வானது மேல்தட்டு மக்கள்ல இருந்து அடித்தட்டு மக்கள் வரை பயன்படுத்துகிறார்கள் இல்லையா, புழுங்கல் அரிசியில தொடங்கி பச்சரிசி, மாப்பிள்ளை சம்பா, ரேஷன் அரிசி, இந்த அரிசியில் வடிக்கப்பட்ட அந்த சோறை கொண்டு செய்யப்பட்ட அந்த பழைய சாதத்தை உண்பதால கிடைக்கக்கூடிய பலன்கள் அது பத்தி அவங்க ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது இந்த அரிசிகளை கொண்டு செய்யப்பட்ட அந்த சோற்றுல தண்ணீர் ஊற்றி மண்பானையில் வைத்து ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. கோடை காலத்துல 8 முதல் 10 மணி நேரம் வரையிலும், மழைக்காலத்துல 14 மணி நேரம் வரையிலும் அந்த சோற்றை தண்ணீரில் ஊற வைத்து அதன் பிறகு அந்த ஆய்வை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ப்ரோபயோட்டிக்ஸ், போஸ்ட்பயோட்டிக்ஸ் சொல்லப்படக்கூடிய குடலுக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்கள் வளர்வதை கண்டுபிடிச்சாங்க. லாக்டோபாக்கில்லஸ், லாக்டோகாக்கஸ் லாக்டிஸ், வெய்செல்லா, பீடியோகாக்கஸ் அப்படின்னு இது மாதிரியான இந்த நுண்ணுயிர்கள் வந்து இந்த பழைய சோற்றுல வந்து அவங்க உருவாவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பா 55 நோயாளிகளிடம் அவங்க ஆய்வு நடத்துறாங்க. அதாவது 6 மாதங்களுக்கு வெறும் வயிற்றுல பழைய சோறு கஞ்சியை மட்டுமே அவர்களை சாப்பிட வைத்து அப்சர்வ் பண்ணதுல கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள்ல குறைந்தது 13% பேருக்கு அதுக்கான அறிகுறிகளே இல்லாமல் போனது. மிதமான நோயாளிகளிடத்துல 49% இருந்து அவங்களுக்கு இருந்த அந்த நோயின் தீவிரமானது 9% குறைந்து விட்டதாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா எரிச்சல் கொண்ட குடல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 30% பேர் குணமடைந்து விட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ரிசர்ச்சோட ஃபைண்டிங்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கு பாருங்க. அதாவது என்னன்னா, 100 கிராம் அரிசியில சோறு வடித்த பின்பு இரும்பு சத்தின் அளவு 3.4 மில்லிகிராம் அளவில் இருக்கு. 12 மணி நேரத்துக்கு பின்பு, அதாவது பழைய சோறாக மாறிவிட்ட பின்பு அதே சோற்றுல 73.91 மில்லிகிராம் இரும்பு சத்தானது இருப்பதாக அவங்க சொல்றாங்க. 21 மடங்கு வரை அதிகரிச்சிருப்பதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு தினமும் தேவைப்படுகின்ற அளவை விட இது 2 மடங்கு அதிகம். ஆக மொத்தத்தில் இந்த பழைய சோற்றை சாப்பிடுவதன் மூலமாக 10 பருவ பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் ரத்த சோகை வராமல் தடுக்கும் ஆற்றல் அதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோற்றுல தண்ணீர் ஊற்றி பல மணி நேரம் ஊற வைக்கும் போது
நொதித்தல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை நடக்குது. அப்ப இரும்பு, கால்சியம், பொட்டாசியம் ஆகியவற்றின் அளவை கணிசமாக இது அதிகரிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியா இந்த பழைய சோறு கஞ்சி சாப்பிட்டு வருவதன் மூலமாக சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய்கள், சில வகை கேன்சர் கூட வராமல் தடுக்கும் என்று இந்த ஆய்வு செய்த மருத்துவர்கள் சொல்றாங்க. இவ்வளவு மருத்துவ பயன்கள் இருக்குது, நோய்களை குணப்படுத்துதுங்கிறது மருத்துவர்களுடைய கருத்தா இருக்கு. மருத்துவர்களுக்கே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு. அதனால பழைய சோற்றினை மக்களும் அதிகம் சாப்பிட்டு பலன் பெற வேண்டும், அதை பிரபலப்படுத்துவதற்கான வழிகளை தமிழக அரசு ஆராயும்னு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உறுதியளிச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்மிடையே சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையின் இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை துறையினுடைய இயக்குனர் டாக்டர் ஜஸ்வந்த் இணைகிறார். அவரிடம் நாம் இது பற்றி பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. பார்த்தீங்களா, நியூஸ்லேயே வந்து இதை வந்து ஒரு மெடிசனாகவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பழைய சாதனம் எடுத்து கீழே கொட்டிடுறோம், இல்லைனா மாட்டுக்கு வந்து கழிச்சு தண்ணியில் மாட்டுக்கு கொண்டு போய் கொட்டிடுறோம். இதோட பெனிஃபிட்டு அறிஞ்சவங்க விட மாட்டாங்க. இனிமேலாவது பழைய சாதத்தை வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவோம், நோய் நொடி இல்லாமல் இருப்போம்.